கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரார். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இது ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமே, ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். சுக்கிர பகவான் ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குருமங்கள யோகம் அமைகிறது. நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 21/6/2024 அன்னைக்கு ஆணி கேட்டை, அது ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். 2/7/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி, அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்னைக்கு ஆனி உத்திரம். இது பார்த்தோம்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்னைக்கு பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். அதிவேகமாக செல்லக்கூடியவர். கிரகங்கள்லேயே அதிவேகமாக செல்லக்கூடியவர் சந்திர பகவான். ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு ராசியில் 2.25 நாளைக்கு மேலே இருக்கிறது இல்லை. இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது குரோதி வருஷம் ஆனி மாதத்தை பார்த்தாலேயானால் 15/6/2024 16/7/2024 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த 32 நாட்களில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களை வச்சு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதியோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். 10ஆம் இடத்தில் அதிசுபர் அதியோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட், விவசாயம் பண்றவங்க, நிலம் வித்து வியாபாரம் பண்றவங்க, நெருப்பு சம்பந்தமாக சமையல் கலையில் இருக்கிறவங்க, சமையல் தொழில் செய்கிறவங்க, இதை தவிர இந்த கேஸ் ஸ்டவ், இந்த மாதிரியான ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் இதெல்லாம் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த விளைச்சல், அதாவது பயிர்கள் விளைஞ்சு, அதாவது வேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கடல் வாழ் உயிரினங்கள்னு சொல்லக்கூடியதும் விற்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் பண யோகம் வரும். இவ்வளோ நாளாக செட்பேக்காக ரொம்ப ஸ்லக்கிஷாக இருந்தது எல்லாமே திடீர்னு வியாபாரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5 அதிபதி, அதாவது ஒரு திரிகோண கேந்திர அதிபதியே ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது 10ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு. ஆட்சி பெற்று திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது.
தொழிலில் பெரிய ஏற்றம், அதுவும் மருத்துவம் அந்த மாதிரியான சம்பந்தமாக, ரத்த சம்பந்தம்னா ரத்தம் இது, அதாவது டெஸ்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பிளட் டொனேஷன், பிளட் கேம்ப் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. இந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறது விசேஷம். 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். 12ஆம் இடத்திலேயே புத பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எதை நினைத்தாலும் அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாக்கியத்திற்கு ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானை 11ஆம் இடத்தில் லாபத்தில் வந்து நிற்கிறதுனால எதை நினைத்தீர்களாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில் வந்து ஆட்சி பெற்று இருக்கிறது மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்திக்கு, அதாவது கல்யாணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக நடக்கும். இந்த மாசத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே வந்து புத பகவான் வரார். அதாவது ஒரு 10 நாள்லயே வந்து வர்றார். 26/6/2024 வந்து புத பகவான் உங்களுடைய ராசியில வர்றார். 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில வர்றதுனால சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு வெளியூர் போயிட்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு வந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையா ஜாகிரதையா பார்த்து படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது. இந்த மாசம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த தள்ளி வைக்க வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா கடகராசிக்கு 26/6/2024 இருந்து 28/6/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்றோம். ஒருவேளை நீங்க பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில போய் இந்த அதாவது அகத்திக்கீரை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க பசுவிற்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். நீங்க வந்து அருகில் இருக்கக்கூடிய, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லையப்பர் கோவில் போயிட்டு வாங்க. ஒரு தரமாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் வந்து இந்த மாசம் வந்து ஆனி திருவஞ்சனம் வர்றது பெரிய விசேஷம். நடராஜருக்கு பெரிய விசேஷமான ஒரு இது. அதனால வந்து போய் நடராஜர் கோவிலில் போய் பார்த்துட்டு வர்றதும் இந்த ஆனி திருமஞ்சனம் அட்டன் பண்றதன் மூலியமாகும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர உங்களால முடிஞ்சதே ஆனால் பால் வந்து வாங்கி கொடுங்க. அது வந்து சந்திரனுக்கு உண்டான ஒரு திரவ பொருள்னு சொல்லக்கூடியது. பால் வாங்கி தானம் கொடுங்க. ஒரு 5 லிட்டர் பாலோ 10 லிட்டர் பாலோ வாங்கி கோவில்ல வந்து அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாசம் உங்களுக்கு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.